வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேட்டையன் படம் ரிலீஸுக்காக காத்திருக்கும் போது வேட்டையன் படத்துக்கு ஒரு வழக்கு பதிவு ஆயிருக்கு. அதாவது படத்தில் ட்ரெய்லரில் ஒரு வசனம், என்கவுண்டர் வசனம் ஒரு வழக்கு பதிவாக இன்னைக்கு ஆயிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு இனி எந்த அளவுக்கு முடியப் போகிறது? அது மட்டுமல்ல, இந்தி பிரபலங்கள், அதாவது பாலிவுட் பிரபலங்கள் வேட்டையன் ட்ரெய்லரை பார்த்து பாராட்டியுள்ளனர். அங்கே உள்ள சூப்பர் ஸ்டாரும் இவர்தான் என்று, பாலிவுட்டிலும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் என்று வாய் திறந்து பாராட்டியுள்ளனர். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க தொடர்ந்திருப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் வேட்டையன் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸுக்காக காத்திருக்கும் போது படத்திற்கு ஒரு வினை ஆரம்பித்திருக்கிறது. காரணம், படத்தில் வரும் ட்ரெய்லரில் வரும் என்கவுண்டர் வசனம், அந்த வசனத்தை மாற்ற வேண்டும் என்று வழக்கு பதிவாயிருக்கிறது ஹைகோர்ட். அந்த அளவு இந்த படத்தை இன்னைக்கு வழக்கு விசாரணை நடக்கப் போகிறது. அப்படி இருக்கிறது வேட்டையின் படத்தில் விபரீதம். இந்த வழக்கில் இந்த வசனத்தை மாற்ற வேண்டுமா? இந்த வசனத்தை மாற்றுவதற்கு இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் அப்படி என்ன இருக்கிறது? என்கவுண்டர் என்றால் சுட்டுக்கொண்டு போயிட்டிருப்பதில்லை, இன்னும் தவறுகள் நடப்பாமல் இருக்க எச்சரிக்கை என்ற ஒரு வசனத்தை தான் ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார். இதில் என்ன குறை இருக்கிறது? என்ன இதில் இருக்கிறது? இதை யாரை சார்ந்து உள்ளது என்று யாருக்கு தெரிகிறது என்று நமக்கு புரியல. ஆனா இந்த வசனத்துக்கு தடாலடி கொடுப்பது தவறென்று நான் சொல்கிறேன். இந்த வசனத்தில் அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை. நாட்டில் வன்முறைகளும் அநியாயங்கள் நடப்பதை தட்டி கேட்பதற்கு இது போன்ற வசனங்களும் இது போன்ற என்கவுண்டர்கள் நமக்கு தேவைதான். அப்போதுதான் குற்றங்களை அந்த நிமிஷங்கள் மறைக்க முடியும். குற்றம் செய்தவர்களை வாதாடுவதற்கு முன்னாடி நமக்கு கொல்ல முடியும் என்று சட்டத்தின் சில ஓட்டைகள் இப்படி இருப்பதனால்தான் இன்னைக்கு தவறுகள் மெம்மேறி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டாக அந்த வசனம் இருக்கிறது தான். எனக்கு அந்த படத்தில் மிக கருத்துள்ள ஒரு வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்துக்கு தியேட்டரில் கைதட்டல் ஆரவாரங்களும் கிடைக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தை நீக்குவதற்காக இன்னைக்கு வழக்கு பதிவு செய்திருப்பதை வருத்தம் அளிக்கிறது. அந்த அளவுக்கு வேட்டையின் படத்தில் இருக்கு. இந்த வேட்டையின் ட்ரெய்லரை பார்த்து கொண்டு இந்தியில் பல பிரபல நடிகர்கள், சல்மான் கான், ஷாருக் கான், இந்தி நடிகர்கள், பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்து ரஜினிகாந்தை பாராட்டியுள்ளனர். ரஜினிகாந்தை பாராட்டியது மட்டுமல்ல, பாலிவுட்டிலும் இவர்தான் இங்கே சூப்பர் ஸ்டார், அந்த அளவுக்கு இத்தனை வயசிலும் பயங்கர கெத்தாக நடித்திருக்கிறார் வேட்டையின் படத்தில். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பதாக அவர்கள் பாலிவுட் நடிகர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த வெளிப்படையான பாலிவுட்டில் பாராட்டுகள் மிக துல்லியமானது. ஏனென்றால் இங்கே தமிழ் நடிகர்களை அங்கே துல்லியமாக பாராட்டுவதை அவர்கள் குறைப்பார்கள். ஆனால் நம்ம ரஜினிகாந்தை கொண்டாடுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டாடுகிறார்கள். இந்த படம் இந்தியிலும் ரிலீஸ் ஆக போகிறது. இந்தியில் டப்பிங் மொழியாக அங்கே இந்தியில் ரிலீஸ் ஆகும். அங்கே இந்தியில் இறங்கும் போது நிச்சயம் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட 1500 கோடி வசூலை சாடிக்கும் என்பதற்கான பொருளும் இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட படம் இன்னும் ஒரு வார தாமதம் இருக்கிறது ரிலீஸ் ஆவதற்கு, தியேட்டருக்கு வருவதற்கு. அதற்கு இந்த பொக்கிஷனை தூக்கி போட்டு இருக்கிறார்கள். இந்த படத்தில் வரும் வசன வழக்கு பதிவு செய்திருப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த படத்தில் அந்த வசனம் மக்களை சார்ந்து வன்முறை தூண்டுவதற்கான வசனம் இல்லை, வன்முறை குறைப்பதற்கான வசனம் என்றுதான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த வசனத்தில் எந்த தீங்கும் இல்லை என்றுதான் இருக்கிறது. இதை எப்படித்தான் நம் வழக்கு பதிவில் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியல. ஆனால் வழக்கு பதிவு செய்தங்க இதை வாபஸாகிய வேண்டும். ஏனென்னா இந்த படத்துக்கு இறங்குவதற்கு நாட்கள் அதிகம் இல்லை. இந்த படத்திற்கு அத்தனை உழைப்புகளை உழைத்திருக்கிறார்கள். ப்ரொடியூசர்கள் அத்தனை காசை போட்டு வருமானம் தீட்டிருக்கிறார்கள். வருமானத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்வார்கள். எத்தனை பேர்கள் உழைப்பு, எத்தனை பேர்கள் கண்ணீர்கள் இதில் அடங்கியிருக்கிறது. ஒரு படத்தை தடை செய்வது படத்தில் மிக துல்லியமான வசனங்களை நீங்கள் இதற்கு இப்படி பண்ணுகிறீர்கள். படங்களில் வர வசனங்களை நீங்கள் ஃப்ரீயா விடுங்கள், நாட்டில் திருந்தட்டும். நாட்டை நீங்கள் திருத்தவில்லை என்றால் பல சினிமாவுகள் திருத்த வேண்டும் என்று சில கருத்துக்களை சொல்கிறேன். இந்த படத்தில் வரும் சில விஷயங்கள் நமக்கு உண்மையானது. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வழக்கு பதிவு செய்திருப்பதான் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த படம் இறங்குவதற்கு அதிக தாமதம் இல்லை. படம் ட்ரெய்லர் முழுவதும் தியேட்டருக்குள் இறங்கியிருக்கிறது. ஆனால் இந்த ட்ரெய்லரை இறக்கும் முன் இந்த படத்துக்கு சான்றிதழை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இதுக்கு வழக்கு பதிவு செய்வதில் எந்த விதமான நியாயம் கிடையாது. இது வழக்கு பதிவு செய்வது ஒரு அரசியல் களம் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இதில் தெரிகிறது என்று எனக்கு தோன்றுகிறது.
மாற்று கருத்து எதுவும் இல்லை. இந்த வசனம் இந்த படத்தில் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட வசனங்கள் இருந்தால்தான், இப்பேற்பட்ட தண்டனைகள் இருந்தால்தான் நம் நாட்டில் வன்முறைகள், சட்ட ரீதியான சில விஷயங்களை குறைக்க முடியும், தண்டனைகள் கொடுக்க முடியும். தண்டனை நேரடியாக செல்வதில்லை, தாமதம் கொடுப்பதால் குற்றவாளிகள் தப்பிக்கப்படுகிறார் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். அதை படத்தை தான் இந்த படம் வலியுறுத்தி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இப்படி நம் பாலிவுட் நடிகர்கள் பாராட்டியுள்ள நிலைமையில் அங்கேதான் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த படத்தில் சில விஷயங்கள் நமக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்க போகிறது, சஸ்பென்ஸாக இருக்க போகிறது. கடந்த தினம் கல்கத்தாவில் நடந்த நம் டாக்டர் 31 வயது டாக்டரின் கேஸு, அதை போல் சில விஷயங்கள் இதில் சீண்டப்படுகிறதா என்ற சந்தேகங்கள் எழுகிறது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மிக துல்லியமாக விஷயங்களை, நாட்டில் நடக்கும் பல காரணங்களை சொல்வதற்காக இந்த வேட்டையன் முளைத்திருக்கிறார் என்று சொல்கிறேன். இந்த வேட்டையன் படம் நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு அங்கமாக இருக்கப் போகிறது, ஒரு அங்கமாக பதிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த வசனத்தை கேஸ் கொடுத்தவர்கள், வழக்கு பதிவு செய்தவர்கள் நிச்சயம் வாபஸ் வாங்குவதுதான் நல்லது. நாடு திருந்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி வசனங்களும் இந்த மாதிரி தண்டனைகளும் கிடைக்க வேண்டும். இது இருந்தால்தான் நாடு திருந்தும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை வேட்டையின் படத்தில் இருக்கிறது. அதை தயவு செய்து சீர்குலைத்து விடாதீர்கள். படத்தை தக்க சமயத்துக்கு ரிலீஸ் செய்ய விடுங்கள். படம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். இங்கே மக்கள் அப்படி இருக்கிறது. எச்சரிக்கை தளமாக இருக்கிறது நம் நாடை சீரழித்து சின்ன பின்னமாக்காமல் இதற்கான உழைப்புகளை, உண்மைகளை கொடுக்க வேண்டும். நம் சூப்பர் ஸ்டார் இது போன்ற வசனங்களை தேர்ந்தெடுத்து ஒரு முன்னணி நட்சத்திரம் நடிப்பது மிக துல்லியமாக எல்லா மக்களிடம், எல்லா ரசிகர்களிடம், பல ரசிகர்கள் விதங்களிலும், பல நாடுகளிலும், பல மாநிலங்களிலும், பாலிவுட், கோலிவுட், மல்லிவுட் என்று பல விதங்களில் இது பேசப்படும் ஒரு விதமாக அப்போது குற்றங்கள் தடைபடும் என்ற காரணங்கள் இந்த படத்தில் சொல்லப்படுவது மிக துல்லியமானது. அதற்காக இந்த மாதிரி வசனங்களை நீங்கள் தடை செய்வதை விட்டுவிட்டு வேற வழி இருந்தால் பாருங்கள். இந்த படத்தில் வரும் வசனங்கள் அத்தனை நிஜமானது, உண்மையானது, கவித்துவமானது, கண்ணியமானது என்று நான் சொல்கிறேன். இந்த வசனத்தை தடை செய்ய நீங்கள் இந்த படத்தை தடை செய்வது போல் இருக்கும். அதை எச்சரிக்கை. இந்த படத்திற்கு நல்ல வழிவகுத்து தியேட்டருக்கு ஒழுங்கான முறை ரிலீஸை நமக்கு கொடுப்போம் என்று ஆதங்கத்தோட நான் சொல்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த ட்ரெய்லருக்காக பாராட்டுகள் தெரிவித்த இந்து பிரபலங்களுக்கு தமிழ் சார்ந்த நம்மளது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு